Hello viewers, welcome to Kalvikode. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.8ல தேர்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொடுத்துருக்கிற பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் எம் வேல்யூ என் வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டிவிஷன் பண்ணலாமா? எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 இருக்கா, என்ன எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ தான் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், எக்ஸ் பவர் 4 ஆகும். நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது -8x³ ப்ளஸ் mx ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2x ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இங்கே என்ன வேல்யூ போடுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். உள்ளே இருக்கிற நம்பரை மேலே எழுதணும், வெளியில் இருக்கிற நம்பரை கீழே எழுதணும். ஓகேங்களா? 2ல் -8 எத்தனை டைம், -4. ஸோ 4 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன எழுதணும், -4 எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் -4. இப்போ இது நம்ம நியூவாக போட்ட வேல்யூவா, 4 2s are 8. ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன போடலாம், எக்ஸ் போடலாம். எக்ஸ் போட்டால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், எக்ஸ் கியூப் ஆகுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் போடுறேன், இங்கேயும் எக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 4 2s are -8, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், minus into minus plus 4 4s are 16 x square. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணலாமா? சைன் சேஞ்ச் பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம எழுதணும், ஃபஸ்ட்டு -16 x ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம், ஏன்னா நம்ம ரெண்டு மைனஸ் தானே பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் என்ன பண்ணணும், கீழே இருக்கணும், ப்ளஸ் nx ப்ளஸ் 16. இப்போ என்ன பண்ணணும், கோஷியன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதுக்கு நேராக எழுதணும். ஓகேங்களா? அப்போது 2x ஸ்கொயர் -8x. இப்போ கவனிங்க என்னெல்லாம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா சம்லையுமே இங்கே நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுக்கான டிவைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன நம்பரும் இங்கேயும் போட்டுருவோம், கோஷன்லேயும் டிவைசர்லேயும் போட்டுருவோம், டிவைட் பண்ணிவிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா m-16 இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டேர்முக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த டேர்ம்லேயும் என்ன இருக்குது, n இருக்குது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இங்கே என்ன வேல்யூ போடணும்னு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த டேர்ம் செக் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த டேர்ம் செக் பண்ணால் என்ன இருக்குது, 16 இருக்குது. 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 4. வெரி குட். அப்போ என்ன பண்ணணும், +4 +4. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த +4 வச்சு இது ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். +4 × 2x ஸ்கொயர் 8x ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 × 8 32. இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 4 × 4 16. அடுத்து என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன தான் வரும், ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு m வேல்யூ n வேல்யூ தேவை. அப்போ அந்த 2 டேர்மை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன். இங்கே கவனிங்க, m-16 இங்கே இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, -8, m-16. அடுத்தது கீழே இருக்கிறது எழுதணுமா, -8 × x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்த நம்பர் என்ன எழுதணும், n எழுதணுமா, n வேல்யூ ப்ளஸ் n ப்ளஸ் 32 தானே இருக்குது, ஈக்குவல் டு என்ன வரும், 0 வரும். அடுத்தது இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, m-16 -8. இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவிஷன் ஆகுமா. அப்போது எந்த நம்பரை 0ஓடு மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் வரும், 0 தான் வரும். அப்போ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு m-16 8 ரெண்டுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே சிம்பிளில் இருக்குது, ஒரே சைனில் இருக்குது. ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தானே போடணும். -24 ஈக்குவல் டு 0. m is equal to -24 இந்த சைடு வந்தால் +24. ஸோ எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது n ஈக்குவல் டு +32 இந்த சைடு வந்தால் -32. ஸோ இது என்னோட வேல்யூ.